வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பிஎம் விஸ்வகர்மா யோஜனா, அதாவது வந்து பிரதான் மந்திரி விஸ்வகர்மா யோஜனா அப்படிங்கிற இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா சிஎஸ்சி சென்டர்ல இருக்கக்கூடிய ஐடி இருந்தா மட்டும்தான் வந்து பண்ண முடியும். ஆக்சுவலா வந்து இப்போ ரீசெண்டா வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து 50,000க்கு மேற்பட்ட இ சேவை ஐடி வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த ஐடி வச்சிருக்கவங்க எல்லாருமே வந்து சிஎஸ்சி ஐடி வந்து பார்த்தீங்கன்னா மெர்ச் பண்ணா வந்து கவர்மெண்டே வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து இன்டிகிரேஷன் ஒர்க்லாம் வந்து போயிட்டு டிஎன்இஜே அதாவது இ சேவையும் சிஎஸ்சியும் வந்து பார்த்தீங்கன்னா மெர்ச் ஆயிருக்கு. நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா, இந்த பிரதான் மந்திரி விஸ்வகர்மா யோஜனா சிஎஸ்சி ஐடி மட்டும் ஐடியில மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்ககிட்ட வந்து டிஎன்இஜேஏ ஐடி இருக்கு, சிஎஸ்சி எஸ்பிவி சர்வீஸ் மெத்தட் மூலியமாவும் இந்த ஒரு சர்வீஸை நீங்க வந்து உங்களுடைய கஸ்டமருக்கு வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இது வந்து இப்போ லேட்டஸ்டா ஒரு அப்டேட். இது நிறைய பேருக்கு வந்து தெரியாது. உங்ககிட்ட வந்து டிஎன்இஜே ஐடி தான் இருக்கு, அது தனியா வந்து சிஎஸ்சி ஐடி உங்ககிட்ட வந்து இல்லை அப்படின்னா இந்த நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கஸ்டமருக்கு நீங்க அந்த பிரதான் மந்திரியோடைய விஸ்வகர்மா யோஜனாக்கு வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணி கொடுக்கலாம். சரியான ஒரு காஸ்டா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கலெக்டும் பண்ண முடியும். சரிங்களா? இதை பார்த்தா நம்ம டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத நம்பர் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும். சரி, வாங்க நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய டிஎன்இஜிஏ அதாவது வந்து இ சேவையோடைய ஐடி வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணி ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த டாஷ்போர்டு வந்து இப்படிதான் இருக்கும். இந்த இடத்துல வந்து மேல பாருங்க சிஎஸ்சி எஸ்பிவி சர்வீஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான சிஎஸ்சி டாஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து பாருங்க மேல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பொதுவாகவே சிஎஸ்சி ஐடி வச்சிருக்கவங்க எல்லாருமே வந்து பிஎம் விஸ்வகர்மான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணாங்கனாலே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து வந்துடும். பட் இந்த எஸ்பிவி சர்வீஸ் மூலியமா உங்ககிட்ட வந்து ஐடி சிஎஸ்சி ஐடி இருக்கு அப்படின்னா நீங்க இந்த இடத்துல பிஎம் விஸ்வகர்மா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வராது. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா லிமிடெட் சர்வீசஸ் மட்டும்தான் வந்து எனபிள் பண்ணிருக்காங்க. இன்னும் வந்து ஃபர்தரா 100%க்கான இன்டிகிரேஷன் ஒர்க் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டு தான் இருக்கு. சரிங்களா? ஜஸ்ட் வந்து மெர்ச் பண்ணி பேசிக்கான சர்வீஸை மட்டும் எனபிள் பண்ணி வச்சிருக்காங்க. அதுவுமே வந்து ஒரு சில சர்வீசஸ் மட்டும் தான் எனபிள்ல இருக்கு. பட் இந்த மாதிரி பிரதான் மந்திரியோடைய பிஎம்ஜேஏஒய் கார்டு அப்ளை பண்றதா இருக்கட்டும், இந்த பிரதான் மந்திரியோட விஸ்வகர்மா யோஜனா இந்த மாதிரியான ஸ்கீம் எல்லாமே வந்து இன்னமும் வந்து எஸ்பிவி சர்வீஸ் யூசர்ஸ்க்கு வந்து வரல. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரி லாகின் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் சிஎஸ்சி ஐடியை டாஷ்போர்டை நீங்க லாகின் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் பிரதான் மந்திரி விஸ்வகர்மா யோஜனா அப்படிங்கிற இந்த அஃபீஷியல் வெப்சைட்டை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணுங்க. இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். pmviswakarma.org.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் வந்து லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பாருங்க சிஎஸ்சி லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, சிஎஸ்சி ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து ரிஜிஸ்டர் நவ் அப்படிங்கிற இடத்துல வந்து பாருங்க, இதுக்கு முன்னாடி வந்து கஸ்டமர் அதாவது உங்களுடைய கஸ்டமர் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க, இல்ல அவங்க ஃபேமிலியில யாராவது வந்து இருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இந்த இடத்துல நோ அப்படிங்கிற கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முத்ரா லோனு கவர்மெண்ட் ரிலேட்டடா ஏதாச்சும் வந்து அவங்க வந்து லோன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க வந்து வாங்கியிருக்காங்கன்னா எஸ்ன்னு கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா நோன் கொடுக்கணும். இந்த ரெண்டு ஆப்ஷன் நீங்க நோன் கொடுத்தா மட்டும்தான் இந்த பிஎம் பிரதான் மந்திரிக்கான விஸ்வகர்மா யோஜனா திட்டத்துக்கு அவங்க வந்து எலிஜிபிள். சரிங்களா? இப்போ இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிற பார்க்கும்போது கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பா இந்த பிரதான் மந்திரியோடைய விஸ்வகர்மா யோஜனா திட்டத்துக்கு உங்க கஸ்டமருக்கு நீங்க அப்ளை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா உங்ககிட்ட பயோமெட்ரிக் டிவைஸ் வந்து இருந்தால் மட்டுமே இதை வந்து பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து ஓடிபி மெத்தடை நீங்க வந்து வெரிஃபை பண்ணுவீங்க. ஆதார் வந்து பாத்தீங்கன்னா ஓடிபி போட்டு லாகின் பண்ணதுக்கு அப்புறம் கஸ்டமருடைய பயோமெட்ரிக் எனபிள் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் கேட்கும். அதெல்லாம் மெர்ச் ஆகி ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு சரியான ஒரு காஸ்ட் நீங்க வந்து அப்ளை பண்ணி கொடுங்க உங்க கஸ்டமருக்கு. ஏன்னா நிறைய பேர் இதை வந்து கேட்டுட்டு இருந்தீங்க, ப்ரோ என்கிட்ட வந்து சிஎஸ்சி ஐடி வந்து கிடையாது, இசேவை ஐடி மட்டும் தான் இருக்கு. இசேவை ஐடிலேயே சிஎஸ்சி ஐடி வந்து கொடுத்துருக்காங்க. பட் அதுல வந்து பிரதான் மந்திரி விஸ்வகர்மா யோஜனா வந்து அப்ளை பண்ண முடியுமான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்க. நீங்க டைரக்டா இந்த வெப்சைட் ஓபன் பண்ணி சிஎஸ்சி ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா வராது. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய இசேவை ஐடியை லான்ச் பண்ணிக்கோங்க. இசேவை ஐடியை லான்ச் பண்ணி சிஎஸ்சி எஸ்பிவி சர்வீஸ் மெத்தடை நீங்க வந்து டாஷ்போர்ட் ஹோம் பேஜை கிளிக் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100% என்ன ஆகும் அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகும். இதை மறக்காம வந்து ட்ரை பண்ணுங்க. நீங்க ட்ரை பண்ணிட்டு இதை வந்து நீங்க வந்து எத்தனை சர்டிபிகேட் வந்து எத்தனை பீப்புளுக்கு வந்து அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன் இது வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கா ஆகலையா அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க. சப்போஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகலாம் அடுத்த ஒரு விஷயத்த நம்ம வந்து தேடி தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும். சரிங்களா? அதுக்காக தான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு 100% இது வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டா ஒர்க் ஆகுது. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகுது. சரிங்களா? அதனால
உங்களுக்கு அடுத்தடுத்து இப்போ கரண்டா எந்த ஒரு அப்ளிகேஷன் என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் ஃபுல்லா உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி காமிச்சிருவேன். ரொம்ப சிம்பிள் தான். இந்த இடத்துல வந்து ஆதார்ல இருக்க லிங்க் பண்ணிக்கூடிய மொபைல் நம்பர் போடுங்க. ஆதாரோடைய 12 டிஜிட் நம்பர் போட்டு கேப்சா வெரிஃபை பண்ணிட்டு அந்த சப்மிட் கொடுத்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா போதும். ஓடிபி வந்து வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் பயோமெட்ரிக் கேட்கும். பயோமெட்ரிக் நீங்க வந்து எனபிள் பண்ணி என்ன பண்ணுங்கன்னா கஸ்டமருடைய கைரேகை வச்சு அடுத்து அவங்க கேட்கக்கூடிய பேசிக் டீடைல்ஸை ஃபில் பண்ணி கொடுத்தீங்கனாலே போதும். அப்ளிகேஷன் வந்து 100% வந்து பார்த்தீங்கன்னா உங்களால வந்து சப்மிட் வந்து பண்ணிக்க முடியும். சரிங்களா? அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்கான கார்டுமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் உங்களுக்கு நான் வந்து பின் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம டெலிகிராம் சேனலையும் உங்களுக்கு நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். இதை நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து உங்க சென்டர்ல வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய அன்எஜுகேட்டட் பீப்புளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கு அப்படிங்கிறது தெரியறது கிடையாது. ஏன்னா இந்த ஸ்கீம் வந்து இப்ப ரீசெண்டா தான் வந்து செப்டம்பர் மந்த் மோடி பிறந்த நாள் அன்னைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து டெல்லியில லான்ச் பண்ணாங்க. சோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நம்ம தமிழ்நாட்டிலுமே ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் எனபிள் பண்ணிருக்காங்க. சரிங்களா? அப்படிங்கிறதுனால நிறைய மக்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க. நம்ம சைடு மூலியமா தான் மக்களுக்கு வந்து தெரியப்படுத்த முடியும். என்னதான் வந்து கவர்மெண்ட் அப்டேட் பண்ணாலும் நம்ம சென்டர் வச்சிருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 பேர் 30 பேர் வராங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 5 பேராவது இது வந்து என்ன ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது 5 பேர்ல ஒரு 2 பேராவது வந்து அப்ளிகேஷன் வந்து உங்களுக்காக கொடுப்பாங்க. சரிங்களா? ஒரு சரியான ஒரு விலையை நீங்க வந்து தீர்மானம் பண்ணி அப்ளிகேஷன் வந்து கஸ்டமருக்கு வந்து நல்ல ஒரு சர்வீஸா பண்ணி கொடுங்க. வாழ்த்துக்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி சிஎஸ்சி சென்டர், காமன் சர்வீஸ் சென்டர் வச்சிருக்கவங்க எல்லாருக்குமே வந்து தனியா ஒரு குரூப் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிருக்கோம். அதுல உங்களுக்கு ஃபர்தர் ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா அந்த குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம சென்டரை அடுத்த கட்டத்துக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்றதுக்கு என்னென்ன விஷயத்த பண்ணணும்னா நம்ம நம்மளுடைய வருமானத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில ஐடியாஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல வந்து கிடைக்கும். நீங்க மிஸ் பண்ணாம வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். செக் பண்ணுங்க. தேங்க்யூ.